ஓடி ஓடி உடைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். வீட்டுக்கே கொடுக்க முடியல, எங்க இருந்து ஊருக்கு கொடுக்கறது? என்ன சொல்லலாம்? எங்கண்ணா போனா? வீட்டுக்கு தான்ப்பா போனோம். வீட்டுக்கு போனோம். சரிண்ணா, வீடு எங்க? என் வீடா உங்க வீடாப்பா? நோ, காண்டாக்காதண்ணா. காலையில இருந்து சவாரி இல்லாத இப்பதான் ஊர் உள்ள ஒருத்தர் இறக்கி விட்டு எம்டியா ரிட்டர்ன் வந்து நிக்கிறேண்ணா. சரிப்பா மந்தவெளி கார்னர் இந்த டர்னிங் ஒரு கோயில் இருக்குமே, பஸ் எல்லாம் வந்து திரும்புமே இந்த பக்கம் லெப்ட்ல திரும்பல, ரைட்ல கூட நோ என்ட்ரி போட்டு லெப்ட்ல ஒரு ரோடு போமே. ஆமா, டிப்போ. டெப்போ இப்படி திரும்பிட்டு மறுபடியும் அப்படி போவோம். அப்படி போயிடாத, நேராவே போனோம்னா லெஃப்ட் சைட்ல முதல் வீடு. நோ, வண்டியில உட்காந்துட்டு சொல்லணா, போகும்போதே பேசிட்டு போலாம். நின்னு சொல்லுங்க. அத எப்பாப்பா வண்டி எடுத்துறாத, சுந்தர் வரணும். 2 நிமிஷம் வந்துருவான் அவனும். சரிண்ணா, சுந்தர் வந்துருவாரா? நான்ப்பா டவுட்டா கேட்கறேன். அவனா கோமாளியா இருக்கான், அந்த வீட்டுல இருக்கான்பா. நான் வந்துட்டேன், அதை பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியாண்ணா? சரிண்ணா, வரட்டும். நான் வந்தவொடனே போயிடலாண்ணா. அதானப்பா நானும் சொன்னேன், அதே ரிப்பீட் பண்ற. எப்படி சவாரிலாம் நல்லா போதா? எங்கண்ணா போகுது? சொல்லணும்னா கதையா சொல்லலாம், அவ்வளோ ஓட்டம் இல்லைண்ணா. வா, ஓடாமே ஆட்டோ ஓடுனுக்குங்க. நம்ம கதையா சொல்லலாம், ஒன்னும் ஓடலான்றீங்க. இப்போ ஒரு சவாரி தானே விட்டு வந்திருக்க நீ. என்ன, ஒரு சவாரி விட்டு வந்தா ஒரு நாள் வருமானம் வந்துருமா? ஏன்பா வராதா? நோ, அது எப்படின்னா வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லா காலையில 4 மணியோ 5 மணிக்கு எழுந்துச்சு நைட்டு 9-10 மணின்னு ஓட்டினாலும் அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாய் வரதே அதிகம்ண்ணா. 30 நாளைக்கு 30,000 ரூபாய்? ஐடி கம்பெனில கூட அவ்வளவு தரமாட்டானே. 30,000 வாய பொழக்காதுண்ணா. மாசம் 30,000 ரூபாய் நானா எடுத்து நான் போறேன். அதுக்கு என்னன்னா செலவு இருக்கு தெரியுங்களா? பெரிய செலவு அப்படின்னா இருக்கிற போது 100 ரூபாய் பெட்ரோல் லிட்டரு, 100 ரூபாய்க்கு போட்டா 900 ரூபாய் அடிக்குது இல்ல? ஆமாண்ணா, 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா இந்த ஆட்டோ 350 கிலோமீட்டர் ஓடும் பாரு. 350னா திருச்சி 300 கிலோமீட்டர். ஓ, திருச்சிக்கா போயிட்டு அப்ப 2 லிட்டர்ல போயிட்டு வந்துடலாமா? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்க, என்ன பேசுற போறேண்ணா. நீ வேறண்ணா, 1 லிட்டர் போனா அப்படி இப்படி போட்டா 20 இருந்து 25 கிலோமீட்டர் தரும். அதான் இந்த சென்னை சிட்டி டிராபிக்ல. அப்படின்னா கூட 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர், 10 லிட்டர் போட்டேன்னா 200 கிலோமீட்டர் ஓட்டலாம்ல. 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு 200 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். சம்பாதிக்கிற 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு நானா அத்தனை போறது? ஆமால. ஓஹோ, சரி. அப்ப 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, 100 கிலோமீட்டர் சவாரி ஓட்டு. சரி, 100 கிலோமீட்டருக்குள்ள ஆட்டோ சவாரி ஓட்டி 1000 ரூபாய் சம்பாதிச்சிட முடியுமா? ஆமா, நீ தானே சொன்ன 20 கிலோமீட்டருக்கு போவோம், 25 கிலோமீட்டர் லிட்டருக்கு போவோம்னு. அப்போ 100 கிலோமீட்டரு 500 ரூபாய் போட்டா ஓட்ட முடியாதா? நோ, நீ சொல்றது சவாரியா ஆட்டோ ஓட்டினா கூட பரவாயில்லண்ணா. இப்போ ஒரு சவாரி 4 கிலோமீட்டர் உள்ள வீட்டாண்ட விட்டு வரேன், ரிட்டர்ன் டபர் எம்டியா தான் வரேன். இங்க ஏதாவது நீங்க ஏறிட்டீங்க, இல்லன்னா இன்னும் 4 கிலோமீட்டருக்கு போனோம் நான் மெயின் ரோட்டுக்கு, அங்க சவாரியானா உண்டு. இல்லன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் போனோம், அங்கேயும் ஆகலன்னா ஓட்டோ 1 லிட்டர் பெட்ரோல் போச்சா? ஐயோ, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் வேஸ்ட். சரிண்ணா, உங்களை மாதிரி ஏதோ ஒரு சவாரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சரி, இப்ப சென்னை சிட்டிக்குள்ள எவ்வளவு டிராபிக், எவ்வளவு சிக்னல் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கெல்லாம் நம்ம நிக்கிறோமா, வண்டியை ஆஃப் பண்ண முடியாது. அப்ப அங்கேயும் பெட்ரோல் போதா? ஆமாப்பா, எங்கேயும் நகர்ந்து போல, ஆனா நின்னாலும் பெட்ரோல் செலவாகுது. கரெக்ட் தான், அப்படியே ஒரு வகையில போகுது இல்ல பெட்ரோல். அப்படியே போச்சுனாலும் பிரச்சனை இல்லைண்ணா. வண்டி திடீர்னு ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிட்டு வச்சுக்க, டெய்லி ஆகாது, எப்பாவது ஆகுதுன்னு வச்சுக்க, அத கலட்டி எங்க பஞ்சர் கடையை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து பஞ்சர் ஆகிற செலவு என்னவோ கம்மி தான், 100 200 தான். ஆனா அதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவன் கழட்டி மாட்டுறதுக்குள்ள. ஐயோ, ஆமா, ஸ்டெப்னி வச்சுக்கலாம்ல. ஓ, ஸ்டெப்னி வாங்கி வைக்கிற அளவுக்கு ஆனா நாங்க வசதியா இருக்கிறோம். வரது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுது. அப்படியே வாங்கி வச்சாலும் திருட்டு பசங்க எடுத்துன்னு போயிட்டுங்களே. டெய்லி இது மாதிரி செலவு வருது, உங்களுக்கு பெரிய வருமானம் இல்லைன்ற. ஓ, இப்ப நீங்க எல்லாம் கேட்டது டெய்லி நடக்கிற கூத்து தான். சரி, வருஷத்துக்கு ஒரு முறை இது எப்சின்னு ஒண்ணு நடக்கும். அப்போ என்னென்ன வேலை நடக்கும் தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க? டாப்பை பிரிச்சு அடிக்கணும், அடிச்சுட்டு போலாம். டிங்கரிங் பெயிண்டிங், அங்கங்க சொட்டை விழுந்திருக்கும், அதெல்லாம் தட்டி சரி பார்த்து பட்டி பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பலன்னு அடிக்கணும். போய் மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டணும், நம்பர் பிளேட்டு. ஆமா, அந்த சீட்டு கவர் டாப்ல அடிச்சாச்சா, அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வேலையை பார்க்கணும். அப்படியே வந்தீங்கன்னா டயர் வந்து 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல தேஞ்சிரும். புதுசா வாங்கி போடணும் 3 டயரு. ஆமா, இவ்வளவு வேலை இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஆர்டிஓ ஆபீஸுக்கு எடுத்துட்டு போகணும். அப்பதான் ஆர்டிஓ ஆபீசர் சார் பார்த்துட்டு ஓகே, எல்லாம் பிரேக் லைட் எரியுதா, இது இருக்குதா, எங்கன்னா சொட்டா இருக்குதா, எங்கன்னா ஓட்டா இருக்கா, அவங்க மேல நம்ம தப்பு சொல்ல முடியாதுன்னா
ஆமா பேசஞ்சரை கூப்பிட்டு நல்லா இருக்கும். நல்லா ஆமா, இது டீ போர்டு இல்லைங்களா, அதனால கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஐயா வருஷத்துக்கு இவ்வளவு செலவா இருக்கு. ஏன்னா இதுக்கே ஐயோன்னாதீங்க, இன்னும் சொல்றேன் கேளுங்க. இதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இன்சூரன்ஸ் கட்டணும், ரோட் டாக்ஸ் கட்டணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு 1000 செலவாகும் தெரியுங்களா வருஷத்துக்கு? சரி, வருமானத்தை கொடுக்குது ஒரு முதலாளி, செய்ய வேண்டியதான். முதலாளியா? நோ, நான் மட்டும் இல்லைன்னா என்ன மாதிரி பல 1000 பேர் ஆட்டோ வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கடன்ல தான் வண்டி வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் டியூ கட்டின்னு இருக்கிறோண்ணா. அப்போ நாள் கணக்குலயும் பெரிய வருமானம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணணும். அப்ப மாசம் மாசம் டியூ கட்டணும். என்னதான் சம்பாதிப்பீங்க? இதுல நடுவுல ஃபால்ட் வந்தா எப்படி அது டியூ கட்டுறீங்களா? அவங்க செலவு பண்ணி கொடுத்துருவாங்களா? அந்த செலவு நீங்க தான் பண்றீங்களா? அவங்க ஏன்னா பார்க்க போறாங்க? டெய்லியும் அதுக்கு பெட்ரோல் நான் தான் போடணும், ஏதாவது மெக்கானிக் செலவா இருந்தாலும் நான் தான் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பாக்குறேன் பாருங்க, அதை நான் தான் பார்த்தாகணும். இந்த மைனர் செலவா இருந்தா நீங்க பாத்துக்கணும், அந்த மேஜர் செலவா இருந்தா ஓனர் பாத்துக்கணும் அப்படின்வாங்களே. அப்போ டியூ கட்டுறீங்களா? அவங்க தானே ஓனரு, அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது, இந்த வண்டியை நான் வேற எதனா டிரைவருக்கு ஓட்ட கொடுத்தேன்னா நீங்க சொல்ற டேர்ம்ஸ் வரும், இது அந்த இதுல வராதுண்ணா. ஐயோ, இவ்வளவு சிக்கலா இருக்குன்னா அப்புறம் எப்படி குழந்தைய படிக்க வைக்கிற? எப்படி சாப்பிடுற? எப்படி நிம்மதியா இருக்க? கேட்க ரொம்ப கொடுமையா இருக்குத. மேல பாக்கிறதுக்கு தான் நான் பளிச்சுன்னு இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள 1008 வேதனை இருக்குது. நான் மட்டும் இல்லைண்ணா, என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களோட நிலைமை இதுதான். ஐயோ, நான் என்னமோ நினைச்சுன்னு வந்தேன், நீ இப்படிலாம் சொல்றிய. இது மட்டும் இல்லைண்ணா, இன்னும் பெரிய தலைவலி ஒண்ணு இருக்கு, அது சொல்றேன் கேளுங்க. அந்த ஆப்பு இந்த ஆப்புன்னு வந்துட்டு நாங்க ஓட்டுற ஆட்டோ தொழிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்துருச்சுங்க. அது என்னதுப்பா, புரியலையா? சும்மா இந்த ஆட்டோவை டைம் பாஸுக்கு ஓட்டுறதுங்க, கை செலவு காசு இல்லைன்னு எடுத்து ஓட்டுறவனுங்க, இந்த மாதிரிலாம் 1008 பேர் வந்துட்டாங்கண்ணா. இதே தொழிலா நம்பி எங்களை மாதிரி 1000 டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைமெல்லாம் அதோ கதி தான். ஐயோ, என்னப்பா இவ்வளவு சோகமா இருக்கு உங்க கதை? சரி, என் கதையை உண்ணா, யாரோ வரணும், நீங்களா போன் பண்ணா போவோம், உட்காரணா. இருப்பா உண்மையிலேயே நான் சவாரி ஏற வரல. நீ டியூ கட்டலன்னு சொல்லிட்டு வண்டியை சீஸ் பண்ண வந்தேன். சரி, நீ என்னதான் பண்றன்னு பார்த்தா உனக்கே 1008 கஷ்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. டியூ கட்டலன்றாங்களே, கட்டிருக்கலாம்லப்பா, இப்ப வண்டி எடுத்துணுமான்றாங்களே. சரி, நான் கேட்டதால மனசு கஷ்டத்துல சரி நான் போய் சொல்லிக்கிறேன். நீ ஏன் டியூ கட்டல? என்னண்ணா அப்படி கேட்டீங்க? அதான் சொன்னேண்ணா, எஃப்சிக்காக ஒரு 30,000-40,000 செலவாயிடுச்சுண்ணா. வீட்டுல உள்ள சின்ன சின்ன நகை எடுத்து தான் செலவு பண்ணி வெளில இருந்து கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கேன். அதனால தானே இந்த மாசம் நான் டியூ கட்டல. அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேண்ணா. சொல்லுங்கண்ணா அவங்ககிட்ட. என்ன சீரியஸா சொல்றேண்ணா, நான் வீட்டுக்கு போய் 3-4 நாள் ஆகுதுண்ணா. ஏதாவது பார்த்து கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்கண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இல்லைப்பா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நானும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன், வண்டி சீஸ் பண்ணிட்டு வாங்க. நீ அவர்கிட்ட வந்து நேரில் சொல்லலாம்லப்பா. நீயே வந்து சொன்ன வச்சுக்க, கேட்டாங்கன்னா சரி போட்டோம் அப்படின்னு ஒரு மாதம் விட்டுருவாங்க. நீயே வந்து சொல்கிற, ஆனால் நான் இன்னைக்கு கூட்டு போக மாட்டேன். கூட்டு போனா நீ சொன்னதுக்கப்புறம் எதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு, நீயே வந்து சொல்லிருப்பா. இல்லைண்ணா, நான் வந்து சொல்லுவேன், திடீர்னு ஆட்டோவை சீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், பணத்தையும் போட்டு ஆட்டோவும் பிடிங்கி வச்சிட்டா என் குடும்பம் நடுத்தரில் தானே நிற்கும். உன் நிலைமை புரியுதுப்பா, உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. எல்லாம் நாங்கள்லாம் பேசும்போது என்ன ஆட்டோ டிரைவருக்கு என்ன சும்மா ராஜா விட்டு கண்ணு ஊட்டி மாதிரி ஓனராக இருக்காங்க, நினச்சா ஓட்டுறாங்க, நினச்சா போகிறாங்க, நினச்சா வராங்க, நினச்சா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் நினச்சிருந்தோம். நீ கட்டில் நம்ம கூட சீஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கட்டிடு. எனக்கே இப்போ மனசு சரியில்லைப்பா. சரி வரட்டுமா? ரொம்ப நன்றிண்ணா. அவங்கள்ட்ட எப்படியாவது எடுத்து சொல்லுங்கண்ணா, இந்த மாதிரி சேர்த்து கட்டிடுறேண்ணா. ஏம்பா, காலையில வர சொன்னாங்களே, கணக்கு ஒன்றும் புரியலன்ட்டு, என்ன ஏதுன்னு சொன்னாலும் நாங்களாம் சொல்லுவோம்ல, நீ பாட்டு எது யோசிச்சுனாக்குற? இல்ல அது சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். வந்து 20 நிமிஷம் ஆச்சு சொல்ல, இப்ப 2 நிமிஷத்துல சொல்ல போறியா? உலகத்துல 1 நிமிஷம் 1 செகண்ட் மைக்ரோ செகண்ட்ல எல்லாம் சாதனை பண்ணிருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு நீ அது மாதிரி எல்லாம் பேசாத. எல்லாரும் சாதனை பண்றாங்க. சரி, நீ காலையில இருந்து கணக்கு வரல என்னதான் கணக்கு பண்ணிருக்க? ஒரு கணக்கா இருந்தா உடனே பண்ணிடலாம், ஒரு கணக்கு உள்ள நிறைய கணக்கு வர்றதுனால தான் குழப்பமா இருக்கு.
அது என்னான்னு நான் தான் எழுதியிருந்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு எனக்கு சரியா வரலன்னா திருப்பி உங்களை நான் கேட்குறேன். சரியா வரலன்ட்டு மறுபடியும் கேக்குறியா? ம். காலையில இருந்து உக்காந்துக்கிறேன், எதுவுமே கேட்கல. சரி ஏதோ எழுதி பாத்துக்கிறேன்ற ஒண்ணு எழுதாமே வச்சுக்கிற. இது எழுதுற கணக்கு. இதுல வரதுக்கு முன்னாடி மனக்கணக்கு போட்டுருங்க. மனக்கணக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எழுதுற கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டா தெரியும். ஏன்பா மனக்கணக்கா இருந்தா உனக்குள்ள போட்டு பாத்துக்கணும்பா. எங்களை எங்கப்பா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிற? அதுவும் கரெக்டு தான். மனக்கணக்கு உங்களுக்கு வெளியே தெரியாது. நான் எழுதுனா குழப்பமா இருக்குது. நீ எழுதி சொல்றியா? இத வந்த முத குத்தா எழுதி சொல்லிருப்பாருல அவரு. இப்பதான் குத்துட்டேன்ல, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. எப்படி சொல்லுவாரு? சோசியமா சொல்ல போறாரு? இது மாதிரி மாத்தி மாத்தி பேசாதீங்கண்ணா. அவர் தான் கணக்கு பண்ணி தருவாருன்னு சொன்னீங்க. இப்ப குத்தப்புறம் ஜோசியை சொல்லுவாரா? ஏன்னா டென்ஷன் பண்றீங்க. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏம்பா இருப்பா கொஞ்ச நேரம். வெறும் பேப்பரையும் பேனாவையும் குத்துட்டா நான் என்னப்பா கணக்கு போட்டு சொல்றது உனக்கு? கரெக்ட். இப்ப நான் தெளிவா சொல்றேன். எங்க முதலாளி முதல்ல என்கிட்ட 80,000 ரூபாய் கொடுத்தாரு. முதல்ல 80,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆமா. சரி. அப்புறம் ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தாரு. 2,000 ரூபாய் இதுல வாங்கிக்கினாரு. வாங்கிக்கின உடனே நீ நேரம் என்ன பண்ற, சிவகாசிக்கு போனாரு. மதுரையை கூட்டின்னு போக சொன்னாரு. நான் மதுரையை போய் பார்த்து கூப்பிட்டுன்னு சிவகாசி போகலான்னு போகும்போது விருதாச்சலம் வழியில் ஏறினான். அவன் பழைய டிரைவர் நம்ம வண்டியில். விருதாச்சலம் ஏறினான். அப்போ நான் என்னாச்சு, 3 பேருமே டீ சாப்பிட்டோம். விருதாச்சலம் காஃபி சாப்பிட்டான். நானும் மதுரையை மட்டும் டீ சாப்பிட்டோம். விருதாச்சலம் காஃபி சாப்பிட்டான். 10 ரூபா ஆச்சா. அப்போ டீசல் போட்டு இருந்தது. ஏற்கனவே அதில் டீசல் போட்டு தான் இருந்தது. அப்போ வேணாடான்னு விருதாச்சலம் சொன்னா, இல்லைடா இந்த வண்டி ஜாஸ்தி டீசல் குடிக்கிறதா போட்டுக்கோன்னா. அப்போ போகும்போது இது வரேன். வெள்ளரிக்காய் வாங்கணும். நடுவில் 10 ரூபா கொடுத்து வெள்ளரிக்காய் வாங்கணும். வெள்ளரிக்காவா? வேர்க்கல்லையா? தோல் என்னமோ இருந்தது. வண்டியில ஃபுல்லா தோல் இருந்தது. வெள்ளரிக்காயில தோல் வராதுல்ல, வேர்க்கல்ல. கரெக்ட், வேர்க்கல்ல. 3 பேருமே 10 ரூபா அது பேக்கெட். அது 10 ரூபா தான். 10 ரூபா தான். வேர்க்கல்ல சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோமா. அப்ப சொன்னா டீசல் போட்டுடலாம்னா. டீசலு ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்ல ஒரு ரேட்டு கரெக்டா நமக்கு தெரியாது. எந்த பெட்ரோல் பங்க்லயே போட்டோம், டீசல் போட்டோம். பில்லு கூட குத்தான். அந்த பில்லு தலைகாணி கீழே வச்சுக்கும் போது காத்து வச்சு போயிச்சான்னு தெரியல. அப்புறம் தேன்னா கிடைக்கல. இப்போ எந்த பெட்ரோல் பங்கு, ஹெச்பியா, இந்தியன் ஆயிலா, ரிலையன்ஸா, ஷெல்லா, எதுன்னு எனக்கு தெரில. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ரேட்டு. அதுல முதல்ல அடிக்கும் போது எவ்வளோன்னா 20 லிட்டர். 20 கரெக்ட். 20 தானே? 20 தான். உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு. 20 தான் ஃபர்ஸ்ட். இல்ல லூசே, 20 கிடையாது, 50 லிட்டர் அடிச்சுட்டு போனோம். அப்போ அவன் சொன்னா, இல்லடா நம்ம பழனி கரெக்டா ரூட்டு காமிப்பான், அவனை கூப்பிட்டுக்கோன்னா. யாரு? மதுரை சொன்னான். நான் மதுரை கிட்ட சொன்னேன், இல்லடா ஏற்கனவே விருதாச்சலம் வண்டியில் இருக்காங்கடா, எப்படிடா பழனியை கூப்பிட்டுக்குதுன்னா. இல்லடா பழனிக்கு ரூட்டு கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னா. நான் சொன்னேன், போகிறது சிவகாசி, எதுக்கு பழனின்னா. பழனி வந்தானா கரெக்டாக சொல்லுவான்டான்னு அவனையும் அப்புறம் கூப்பிட்டுக்கணும். அப்போ போயிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டு இருந்த மாதிரி சிதம்பரம் ஏறினான் வண்டியில். பழனி கூட தான் அவனு வந்தான். சிதம்பரம் ஏறிட்ட உடனே இப்படியே ரொம்ப லாங் போனோம். அப்போ நானா இது வரைக்கும் அவ்வளோ சொல்ல என்னத்தப்பா சொல்றது? என்னத்த சொல்றதா? ஓனர் கொடுத்தது அவருக்கு, நான் திருப்பி கொடுத்தது, அப்புறம் டீசல், அப்புறம் வேர்க்கல்ல, எல்லாம் தெளிவா தானே சொன்னேன். டீ, காஃபி, எல்லாத்தையும் திருப்பி என்ன கேட்டா அதான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு கணக்கு சொல்லு. ஏம்பா ஓனர் குத்த காசுல எதுனா மீதி வச்சுக்கிறியா இல்ல இல்லையா? சிவகாசி போகணும்ல, அங்க பார்ட்டி பணம் கொடுப்பான்னா, அந்த பணமும் இதுலதான் இருக்கு. 42,000 சில்லற பில்லு. அதுவும் இது உள்ளதான் இருக்கு. ஓனர் காசு இதுலதான் இருக்கு. அவன் கொடுத்த காசு. இப்போ ஓனர் காசு வரைக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்குது? வரும்போது நம்ம அதுதான் வந்தோம். அப்ப என்னன்னா விருதுநகர்ல இறங்கிட்டான். விருதுநகர் அவன் இறங்கிட்டான். பழனி மட்டும் கூட வந்தான். பழனி 2 இடத்துல ஏதோ வாங்கி சாப்பிட்டான். அது ஞாபகம் இருக்கு எனக்கு. தூக்க கலக்கம் பரோட்டாவோ தோசையான்னு தெரியல. ஒரு ஆம்லெட்னு நினைக்கிறான். அவன் ஆம்லெட் சாப்பிட மாட்டான். பாபாயில் சாப்பிட்டான். நைட்டு ஒத்துக்காதுடா அண்ணன். அவன் சாப்பிட்டானா. மதுரை மட்டும் என் கூட ஆரம்பத்துலேருந்து அவன் சொன்னான், எதையும் அது மாதிரி செலவு பண்ணாதரா அப்படின்னா. அவன் எனக்கு அப்பவே புத்திசாலித்தனமா சொன்னான், செலவு பண்ணாதரான்னா. சரி நம்ம பசங்க தானேன்னு கொடுத்தேன். வரும்போது இன்னொன்னு சொன்னாரு அவரு, நீ இப்படி வந்துருக்கல்ல சிவகாசிலிருந்து வரும்போது விருதுநகர் தானுன்னா அங்க நீ இந்த மாட்டு தாவணிக்கு போயிட்டு அங்க ஒரு கவர் கொடுப்பாங்க, வாங்கிக்கோனா. கவர் கொடுத்தவரு
பாதுகாப்பாத்துமோண்டு அவரு ஒரு 2000 ரூபாய் தனியா கொடுத்தாரு. இப்போ ஓனர் ஒரு காசு கொடுத்தாரா? நல்லா புரிஞ்சுக்க. சிவகாசியில டெலிவரி பண்ணும்போது ஒரு காசு கொடுத்தாங்களா? மாட்டுத்தாவணில ஒருத்தர் காசு கொடுத்தாரு. ஆனா வரும்போதும் டீசல் போட்டேன், அப்பவும் சாப்பிட்டோம். அப்போ வந்து இவ்வளவு பேர் கிடையாது, அவன் இறங்கிட்டானே, விருதாச்சலம் இறங்கிட்டானே, மதுரை என் கூட வந்தான். கரெக்டா? சிவகாசி நான் போகும்போது எல்லாம் இருந்தானுங்க. பழனி என் கூட இருந்தான், விருதாச்சலம் என் கூட இருந்தான், சிதம்பரம் கரெக்டா, சிதம்பரம் எல்லாமே போனோம். வரும்போது விருதுநகர்ல விருதாச்சலம் மட்டும்தான் இறங்கினான், மீதி எல்லாமே வந்தோம். அப்புறம் இரு அவன் எங்க இறங்கினா நமக்குன்னா போச்சு. இப்ப செலவு கணக்கு தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல பஞ்சர் ஆச்சு. ஒரு இடத்துல பஞ்சர் ஆன ஒண்ணு சொன்னாங்க வீல் மாத்தணும் போது ஒரு பஞ்சருக்கு எவ்வளவு தெரியுமா? உனக்கு லாரிக்கு டியூப்லெஸ் எப்படி வரும்? டியூபோர்டு தான். கரெக்ட், நீ சொன்னோன்னு பெரிய கணக்கை மிஸ் பண்ணிப்பேன். பஸ்ட் ஆயிடுச்சு, அது பஞ்சர் ஆகல, பஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்ப சொல்லி எவ்வளவு ஆச்சு? ஏம்பா ஆனா அவனா நடுவுல நிப்பாட்டி எவ்வளவு ஆச்சு சொன்னா நான் என்னத்தையா சொல்றது? ஐயா நீ படிச்சாலும் தானே இவ்வளவு டீட்டெயிலா சொன்ன. திருப்பி உனக்கு தெரியலன்னா இந்த அண்ணன் வந்து இதெல்லாம் நிறைய தெரியும் கணக்கு நான் சொன்னான். அப்போ வந்து இதெல்லாம் ஆச்சுண்ணா, மீதிய கையில காசு இருந்ததுண்ணா. ஓனர்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தது. அவர் சொன்னாரு இவ்வளவு செலவு வரலையடான்னாரு. நான் சொன்னேன் பில்லு போயிடுச்சு, அங்க போச்சுல டீசல் பில்லு, அது ஃபர்ஸ்ட் பில்லு பறந்துச்சுன்னா. அதுவே தெரியல எவ்வளவு ரேட்டுன்னு. டீசல் உனக்கு இவங்ககிட்ட சொல்லி வேஸ்ட். டீசல் எவ்வளோன்னு தெரியல. ஹெச்பியில போட்டுதான் ஒரு ரேட்டு, இந்தியன் ஆயில்ல வேற ரேட்டு, ரிலையன்ஸ் வேற ரேட்டு, ஷெல்லுல வேற ரேட்னா. நயாரா கூட இருக்கு. கரெக்ட், நயாரால போட்டேன். ஆமா நயாரால போட்டேன், அதுல வேற ரேட்டு. அது சொன்னாங்க இந்த பில்லு எங்கடானா அது இது விட்டலாம், இது ஒரு பக்கம் விட்டலாம். இப்ப நான் தெளிவா தானே சொன்னேன். ஓனர் கொடுத்ததுல இருந்து, பார்ட்டி என்கிட்ட கொடுத்ததுல இருந்து, நான் செலவு பண்ணதுல இருந்து, என் கூட வந்த ஆளுல இருந்து, எப்போ என்ன எது பரோட்டால இருந்து ஆபாயில் வரைக்கும் நான் சொன்னேன் எல்லாமே. இப்ப சொல்லலாம் ஓனர் கொடுத்ததுல நான் என்கிட்ட இருக்கணும். நம்ம வேற பெரிய மனுஷன்றானா? ஏன்பா நீ வச்சிருக்க காசு எவ்வளவோ அதான் மீதி இருக்கும், நீ அதை ஓனர் கையில கொடு போதும். சோகனா நீ கரெக்டா சொன்ன, ஆனா மீதி இல்ல, அதான் பிரச்சனையே. மீதி இருக்கணும் நீ இப்படி சொன்ன மாதிரி அவரும் சொன்னாரு. இல்ல நான் மீதி இல்ல, எனக்கு சம்பள பாக்கி வேற. டோல் கணக்கு எழுதல. கரெக்ட், டோல் கணக்கு எழுதல. இதுல என்னன்னா அந்த இது ஒட்டிருப்பாங்கல்ல ஸ்டிக்கரு, ஒட்டிருந்தா ஒரு ஃபேர் தான், ஒட்டல ஓனரு. டபுள் ஃபேரா வாங்கினாங்க ஒரு இடத்துலயும். டபுள் ஃபேரு நல்லா யோசி, டபுள் ஃபேரு ஒரே நாளுக்குள்ள வந்தா ரிட்டர்ன் காசு ஒண்ணுதான். ஏற்கனவே இப்ப 50 ரூபா வாங்குற இடத்துல டபுள் ஃபேர் பணமா கட்டினா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு போயிட்டு ஒரே நாள்ல வந்தோன்னா இங்க 60 ரூபா வாங்குவாங்க. ஆனா ஒரு நாளுக்கு மேல இப்படி வந்தேன்னா திருப்பி இங்க 100 ரூபாய் வாங்குவாங்க. அப்ப நான் எத்தனை டோல் கிராஸ் பண்ணி போயிருப்பேன், எத்தனை டோல் வந்திருப்பேன். அப்ப அந்த காசு கூட நான் அதெல்லாம் கூட கணக்குல அது கூட சேர்த்து சொல்லு. நீ நான் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கலையா? எழுதவே இல்லையா? ஏய் நீ என்னடா சொன்ன என்கிட்ட? அப்போ கொடுத்தா கடவுள் எழுதி குத்துருவாங்கன்னு பெரிய இது மாதிரி என்ன திட்டினப்போ எழுதவே இல்லையாம? ஏம்பா அவர் அவ்வளவு கணக்கு சொன்னார், நீ எழுதி தானப்பா? டேய் உனக்கு எங்கன்னா கொஞ்சமா மனசாட்சிக்குதாடா? இவ்வளவு நேரம் அவன் சொன்னது எதனா உனக்கு புரிஞ்சுதாடா? கணக்கு எழுதி கொடுத்துட்டு வா, கிளம்பலாம். ஏங்க என்னங்க கணக்கு எழுதி கொடுத்துருவார் சொல்றீங்க? நீங்க வேற சும்மா இருங்க. நம்பா மாறி நீங்களே பேசுறீங்க. யோசித்து பாரு, இது வெறும் சிவகாசி. ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தேன் 2 நாள் போகும்போது என் கூட அகர்வால் வந்தான். அப்போ அகர்வால், ராகுல், மல்டிப்ளை 3 பேர் வந்தாங்க. அவன் பாதியில் தூங்கிடுவான். அவன் சொந்த ஊர் அங்கே தானா, அதனால போயிடான். ஒரு தடவை ஆக்ரா போகணும், ஒரு தடவை குஜராத் போகணும், ஒரு தடவை பாம்பே போகணும். ஒரு நாளில் போல ஒரு தடவை ட்ரிப்பு போனேன். அப்போ இதே மாதிரி ரூபா கொடுத்தாரு. அப்போல்லாம் கரெக்டாக வந்துச்சு கணக்கு. சிவகாசி போயிட்டு வரும்போது தான் எனக்கு கணக்கு உதைக்குது. இப்போ ஓனர் கொடுத்தாரு, மீதி காசு என்கிட்ட இல்லை. அவர் தான் எனக்கு தரணும்னு கேட்டால் அவர் நம்ப மாட்டுறாரு. நீ தாண்டா தரணுன்றார். நான் எதான் தர வேண்டியிருக்கா? நீயே நியாயத்தை சொல்லு. நான் எவ்வளோ கம்மி பண்ணி சாப்பிட்ருக்கேன். பரோட்டா தான் சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிடல. அவன் கேட்டான் என்கிட்ட பரோட்டா. அப்போ நான் சொல்றேன் சிதம்பரம் அதை சாப்பிட்றது தப்பு, ஊரார் காசுல சாப்பிடக்கூடாது. மதுரை மட்டும் சொன்னான் நான் என் காசுல சாப்பிட்டு வேணாடா, நீ சாப்பிட்டேன்னா அவனுக்கு ஆசை வரும், அதனால சாப்பிட. அவனையும் சொன்னேன், அவனும் சாப்பிடலானா உண்மையிலே சாப்பிடல. அவன் சாப்பிடுவானா சாப்பிடலையோ, இந்த காசை எடுக்கல, அவ்வளவுதான். இப்போ எனக்கு வந்து ஓனர் தரணுமா நான் அவருக்கு தரணுமா? நீ மனசாட்சியோடு சொல்லு. மொத்தத்தையும் உங்ககிட்ட அப்படியே கோர்ட்ல சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். நான் ஏறி கிளம்பி போய் வந்த வரைக்கும் உனக்கு மாட்டு தாவணில நான் வந்து அந்த கவர் வாங்கினது கூட உனக்கு நான் சொன்னனா இல்லையா?
கரெக்ட். திருச்சியில திருச்சியில அந்த மாடு தவணி கவரை கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். கரெக்ட். அந்த கவர் நான் எடுத்துன்னு வரல. 2000 கொடுத்தாங்கல்ல, அந்த கவர் 2000 ரூபாய் அங்க கொடுத்துட்டேன். கரெக்ட், அது கொடுத்துட்டேன். அதுக்கு கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அப்பவும் டீசல் அங்க போட்ட டீசல் நடுவில் 2 இடத்துல போட்டேன். அது எந்தெந்த பெட்ரோல் பங்கு தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ அந்த கூகுளில் அடிச்சு பாரு, இந்தியன் ஆயில் எவ்வளோ டீசலு, பாரத்தில் எவ்வளோ, நயாராவில் எவ்வளோ, ஷெல்லில் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. அது திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. நம்ம எது ஜாஸ்தியோ எழுதக்கூடாது. நான் எங்கே போட்டோம் அது வந்து இப்படி இருக்கும், இப்படி போட்டிருக்கோம்ல, ஒரு இது இப்படி இருக்குமே, இப்படி போட்டிருக்கோம் சிதம்பரத்துல. பெட்ரோல் பங்க்ல இப்படி போட்டுருக்கோம், இப்படி ஒரு கோடு இருக்கும், அது ஒண்ணு இருக்கும். அதுதான் அது பார்த்து நான் கரெக்டா சொல்லிடுவேன். அங்கதான் போட்டேன். அது என்ன ரேட்டு பார்த்துக்கலாம் சொல்லு. இப்ப நான் தரணுமா அவர் தரணுமா? ஏப்பா எங்களுக்கு எதுவும் கணக்கு தெரியலப்பா, நீ சொல்லு, நாங்க வேணா எதனா கொடுக்குறோம், எங்களை ஆளை உரியா. நீங்களே எவ்வளவு பெரிய மனசோட, நான் உங்களுக்கெல்லாம் வண்டியை ஓட்டல, ஆனா உங்க காசு போட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஓனர் தரல. என்ன பண்றீங்க? என்கிட்ட தராதீங்க. அந்த கடையில என் பேர் சொன்னா நான் எவ்வளோ தரணும்னு சொல்லுவான், அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன்னா அந்த கல்லை கொடுத்துருக்கோம். பேட் நான் அப்புறம் கணக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க போகணும்? எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கப்பா. உங்களுக்கு கணக்கு புரிஞ்சா சொல்லுங்க, நான் எங்கெங்க போனேன், எவ்வளோ ஆச்சுன்னு. 3 பெட்ரோல் பங்க் ரேட்டையும் எனக்கு சொல்லுங்க. தெரில, நான் இன்னைக்குள்ளே எழுதிட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேங்க பேப்பரை.